ஓம் நம சிவாய. ஒரு சமயம் ஆதிசங்கரர் இமாச்சலம் செல்கின்றார். அங்கிருந்து நாராயண பர்வதத்தில் இருக்கிற பத்ரி நாராயண பெருமாளை பார்க்கறதுக்காக, மூர்த்தியை பார்க்கறதுக்காக, தரிசனம் செய்வதற்காக அவர் அங்கே செல்கின்றார். அங்கே போனால் இவருக்கு தூக்கி வாரி போடுகின்றது. என்னவென்றால், அங்கு இருக்கிற அர்ச்சகர்கள் ஒரு சால கிராமத்தை வைத்துக்கொண்டு அதற்கு பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர் என்ன பத்ரிநாராயண பெருமாள் என்ன ஆனார், பத்ரிநாராயண மூர்த்தி என்ன ஆனார் என்று கேட்கின்றார். அப்பொழுது அவர்கள் சொல்கின்றார்கள், சீன கொள்ளைக்காரர்கள் வந்து அதனை இந்த அழகான அந்த ஆற்றிலே தூக்கி எறிந்து விட்டார்கள், எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்கின்றார்கள். ஆதிசங்கரர் ஒரு நிமிடம் கூட தாமதிக்கவில்லை. பத்ரி நாராயண மூர்த்தியை துதித்து கொண்டே அந்த அழகான அந்த ஆற்றிலே நாரத குண்டம் என்ற இடத்திலே மூழ்கி பழைய அந்த பத்ரி நாராயண மூர்த்தி சிலையை கொண்டு வந்து வெளியே வைக்கின்றார். எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம். அந்த சிலையைத்தான் அவர் அங்கே பிரதிஷ்டை செய்து பூஜை வழிபாடுகளை மேற்கொள்கின்றார். இது ஒரு ஆச்சரியம் இல்லையா? ஸோ பத்ரிநாத்தில் இருக்கிற அந்த சிலையை ஆதிசங்கரர் மீட்டெடுத்த சிலை என்பது ஒரு புதிய செய்தி இல்லையா நமக்கு? ஓம் நம சிவாய. இந்த சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு ஆன்மீக பதிவு, அரசியலோ சினிமாவோ இல்லை. உங்களுக்கு தெரிந்த எல்லோருக்கும் இதை அனுப்புங்க. உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன். தேங்க்யூ வெரி மச்.